இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் 1/12/2025 டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:15 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி பிற்பகல் 2:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இரவு 7:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:14 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரமம். பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:52 வரை சந்திராசிரமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணிகளை திட்டமிட்டபடி மேற்கொள்ளவும் செய்வீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல இனிமையான வார்த்தைகளின் மூலம் உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில உறவுல திருப்தியும் காணப்படும். மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று முழு நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. என்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. என்று சில லாபகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில நீங்க எதிர்பார்த்த ஆர்டர்களும் வந்து சேருங்க. அதிகாரிகளுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது அனுகூலமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துக்கு தேவையான நன்மைகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை திறனினால பரிசுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கோயில் நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். வேலையில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். எதிர்ப்புகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல அதிகாரிகள் இடத்துல கோபமாக பேசவும் வேண்டாம். மனைவி இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. செலவுகள் செய்வதில் எச்சரிக்கையாகவும் இருங்க. அரசு அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவாங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று உற்சாகமும் இருக்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று குடும்ப சூழ்நிலைகள் அமைதியாகவும் இணக்கமாகவும் இருக்கும். வேலைகள்ல இருந்து வந்த போராட்டங்களும் நீங்கும். பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எதிர்பாராத சில முக்கியமான வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அன்றாட பழக்க வழக்கங்களையும் மாற்றங்களையும் செய்வீங்க. நிதிநிலை தொடர்பான சிக்கல்களும் தீரும். வணிகம் தொடர்பாக லாபமும் உண்டாகும். வீட்டு தேவைகளை நிறைவேற்றுவதில் செலவுகளும் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதளவுல புதிய தைரியமும் அதிகரிக்கும். சுபகாரியங்களுக்கான எண்ணங்கள் கைகூடியும் வரலாம். புதிய பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும்.
ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் சாதகமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமும் உண்டாகும். நண்பர்களிடத்துல மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் உண்டாகும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நெகிழ்வான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அன்றாட நிகழ்வுகள்ல தாமதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கூடுதல் வேலை சுமைகளும் இருக்க தங்க செய்யும். கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்கும் பொழுது நேரத்தை அதிகமாக எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. அவர்களிடத்துல சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல இருந்து சில மகிழ்ச்சியான தகவல்களும் வந்து சேரும். பொருளாதார வசதி பெருகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். புதிய தெம்புடனும் காணப்படுவீங்க. தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அந்நியர்கள் இடத்துல கவனமாகவும் இருங்க. சில அனுபவமிக்கவர்களுடைய ஆலோசனைகளும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குழந்தை பேரும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி இருப்பும் அதிகரிக்கும். உண்மையான நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவசரப்பட்டு சில நேரங்கள்ல யாரையும் சந்தேகப்படவும் வேண்டாம். இன்று நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால மனக்கவலைகளும் ஏற்படலாம். வரவுக்கு தகுந்த செலவு செய்வதும் நல்லதுதாங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாகவும் இருங்க. யாருக்காகவும் அளவுக்கு மீறி செலவு செய்யவும் வேண்டாம். மற்றவர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன விஷயங்கள் இப்பொழுது நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய சரக்குகளை கொள்முதலும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். மனசாட்சிப்படி செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. என்று எதிர்பார்த்த செலவுகளும் இருக்கும். குடும்ப விஷயமாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களிடத்துல இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். பிள்ளைகளினால சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்களுடன் இணைந்து பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் கவனமாகவும் இருப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். மாலை நேரத்தை மகிழ்ச்சியாக செலவும் செய்வீங்க. நேர்மையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. தம்பதிகளுக்கு இடையே மனம் விட்டு பேசுவதும் நல்லது. புதிய ஆடைகளினுடைய ஆர்வமும் அதிகரிக்கும். பொருளாதாரம் குறித்த சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வியாபாரத்துல உற்சாகமும் அதிகரிக்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உத்தியோகத்துல தவறிய சில பொறுப்புகளும் மீண்டும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமும் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானமான நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை திட்டமிடுவதும் நல்லது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். கூடுதல் வேலைகளின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். சில வேலைகள் நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில குடும்ப விஷயம் ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது கூடுதலாக செலவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சில கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவதில் கவனமாகவும் இருங்க. தேவையற்ற விரைய செலவுகளும் ஏற்படலாம். கால்நடைகளினுடைய வருமானமும் அதிகரிக்கும். வாகனங்களினால லாபமும் உண்டாகும். பொருளாதாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் குறையும். ஆட்சியாளர்களிடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சிலருக்கு புதியதாக பத்திரம் பதிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றமும் இருக்கும். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்துல ஏதாவது புதுமைகளை புகுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு தேவையான வேலைகளை முன்கூட்டியே செய்தும் தருவீங்க. நண்பர்களுக்கு தட்ட முடியாமல் சில உதவிகளையும் செய்து தருவீங்க. பண விவகாரங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இணையதள மோசடிகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. வீண் வம்புகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல இருந்து விலகி இருப்பதே நல்லது தாங்க. அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. தனிமையாகவும் உணர்வீங்க. சிலருடைய தவறுகளை சுட்டி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சச்சரவுகள்ல சிக்கிக் கொள்ளாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடனும் இருப்பீங்க. பொறுப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது தாங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரலாம். பிள்ளைகளுடைய உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சகோதரர்களின் மூலம் ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சிலருக்கு தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தாய் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வரவு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற வேலையில கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் உங்களுக்கு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தலாம். எதிரிகளிடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது தாங்க. பேச்சுக்களிலும் செயல்பாடுகளிலும் நிதானத்துடனும் இருங்க. செயல்பாடுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களையும் செய்வீங்க. புதிய வணிக ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். தொழில் தொடர்பாக முன்னேற்றமும் இருக்கும். லாபமும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. பங்குதாரர்களினுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல விட்டு கொடுத்தும் செல்வீங்க. மனதுல புதுவிதமான தேடல்களும் உண்டாகும். கடன் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளும் இருக்கும். நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தாயின் வழியில நன்மைகளும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய உற்சாகத்துல ஏதாவது குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுடைய வேலைகள்ல பிரதிபலிக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. குழப்பமான மனநிலையுடனும் இருப்பீங்க. எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள்ல தவறுகளும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. பணியில வளர்ச்சி சராசரியாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில என்று உங்கள் துணையுடனான தகவல் தொடர்புல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். நல்லுறவை பாதிக்கக்கூடிய வகையில விவாதங்கள்ல ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது. சற்று விட்டு கொடுத்து அமைதியாக சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போதிய அளவு பணமும் இருக்கும். ஆனால் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கின்றது. தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நல்லது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சில கலவையான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகான்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத லாபமும் இருக்கும். புதிய முயற்சிகளினால நன்மைகளும் உண்டாகும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களினால சற்று உடல் அசதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப வேலையில உயர்வும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகள் மன தைரியத்தையும் ஏற்படுத்தலாம். உடன் இருப்பவர்களை அளவுக்கு அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அவர்களுக்காக செலவுகள் செய்வதிலும் கவனமாகவும் இருங்க. பண விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். என்று பேசும் பொழுது இடத்திற்கு ஏற்றாற்போல் பேசுவதும் நல்லது. வேலை இடங்கள்ல நுட்பமாக செயல்படுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களினால உங்களிடத்துல விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சில எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக தங்க வந்து சேரும். வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்வதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வீட்டுல பராமரிப்பு பணிகளை சுறுசுறுப்பாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். இன்று அவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று சட்ட விஷயங்கள்ல சாதகமான பலன்களும் இருக்கும். ஏதாவது முதலீடுகள் செய்வதற்கு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா கவனமாக செய்வதும் நல்லது. மாணவர்களுடைய கல்வி தொடர்பான செலவுகளும் அதிகரிக்கும். வேலை மற்றும் வீட்டுல இருந்து வந்த சிக்கல்களை தீர்க்கவும் செய்வீங்க. மனக்குழப்பத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில விரயங்களும் ஏற்படலாம். பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமும் இருக்கும். வியாபாரத்துல மறைமுகமாக சில போட்டிகளும் இருக்கும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். வெளியூர் சார்ந்த பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். பாராட்டுக்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்குங்க. இன்று வேலை விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. 1ற்கு 2 முறை வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வேலை செய்கின்ற இடங்கள்ல சக பணியாளர்களிடத்துல கவனமாக பேசி வேலை வாங்குவதும் நல்லது. யாரிடத்திலும் என்ற விதண்டாமாதமான பேச்சுக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். அனுசரணையுடன் பேசுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. குடும்பத்துல என்ற சகஜமான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. அவர்களுடைய எதிர்காலத்திற்கான முதலீடுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றபடி பெரியதாக பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த சில விஷயங்கள் இப்பொழுது நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இணையதள பேச்சுவார்த்தைகளிலும் இணையதள முதலீடுகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் இருப்பதும் நல்லது. சகோதர சகோதரிகள் இடத்துல விட்டு கொடுத்தும் செல்வீங்க. தொழில்ல சில புதிய யுத்திகளை கையாள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்கள் இடத்துல நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மன திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். சில முக்கியமான வேலைகளை துணிச்சலுடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க.
கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆன்லைன் வர்த்தகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருங்கிய நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று உங்களுடைய முன்கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. உறவினர்கள் இடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய அந்தஸ்து உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தெய்வ பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் வீட்டுல நடைபெறலாம். பிள்ளைகளிடத்துல உற்சாகத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. சகோதரர்களின் மூலமாக இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். என்ற சிலருக்கு தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தாய் தந்தையினுடைய விருப்பத்தை அறிந்து அதனை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய யோசனையை உங்கள் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. பிள்ளைகள் தங்களுடைய பிடிவாதமான போக்கினை மாற்றிக்கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்து இருந்து வந்த லாபமும் கைக்கு வந்து சேரும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சட்ட விஷயங்கள்ல சில சாதகமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில ஓரளவிற்கு லாபத்தையும் பெறலாம். உங்களுடைய பேச்சுக்கள் மற்றும் செயல்பாடுகள்ல நிதானமாகவும் இருங்க. பயண திட்டங்கள் சாதகமாகவும் அமையும். உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல எதிர்கால திட்டங்களை பற்றி விவாதங்களும் செய்வீங்க. வேலை மற்றும் தொழில் தொடர்பான விஷயங்களை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சோமலான உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. வேலை தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். உங்களுடைய யோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை நோக்கி நம்பிக்கையுடன் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உற்சாகமான வாய்ப்புகளும் இருக்கும். இனிமையான சூழல்களும் இருக்கின்றது. பணிகளை விரும்பி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பேசி உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இன்று ஆரோக்கியம் நிறைந்தும் காணப்படுங்க. சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வெற்றிகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். பழக்க வழக்கங்களின் மூலமாக சில புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் துறையில மேன்மையும் உண்டாகும். காப்பீட்டுத் துறையில லாபமும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பொருள் வரவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பண வரவுகள்ல முன்னேற்றமும் இருக்கும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில மன நிம்மதியோடும் இருப்பீங்க. உறவினர்கள் இடத்துல கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால தேவையற்ற சலசலப்புகளும் ஏற்படலாம். பண வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சாலைகள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்துடனும் இருப்பீங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல மாற்றங்களும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களிடத்துல புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சில ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துறை வழி உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். இன்று தொழில முன்னேற்றமும் இருக்கும். புதிய வருமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை இடத்துல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் குழந்தைகள் கிட்ட இருந்து நம்பிக்கையான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
உங்களுக்கு பிடித்தமான நபர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். எதிலும் ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமும் இருக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சகோதரர்களுடைய வழியில சாதகமான சூழலும் இருக்கின்றது. ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:52 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். எதிலும் ஈடுபாட்டுடன் இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையிடத்துல இருந்த நல்ல ஆதரவுகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சராசரிக்கும் அதிகமான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறந்த ஆற்றலுடனும் இருப்பீங்க. எதிர்பாராத வெற்றிகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல இருந்து வந்த சலிப்புகளும் நீங்கும். இறுக்கமான வேலைகளையும் கூட நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணியில நிலுவையில இருந்து வந்த வேலைகளையும் முடிக்கவும் செய்வீங்க. திருமண ஒருவேளை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவு நல்லுறவாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். கடினமான உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்று பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று முக்கியமான செய்திகளும் வந்து சேருங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தையின் வழியில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல உயர்வும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பங்குச்சந்தையில வருமானத்தையும் பெறலாம். தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். அரசு வேலையில இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். வேலை இடங்கள்ல சின்ன சின்ன தவறுகளும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. சில ஆடம்பர செலவுகளையும் செய்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாகவும் இருங்க. குடும்ப விஷயங்களை பற்றி வெளியில யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. என்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் முடியும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. பல வகைகளிலுமே அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். அரசாங்க வேலைகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் மாறும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல வெற்றியையும் பெற்றுத்தரும். இன்று மற்றவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வணிகம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களையும் செய்வீங்க. உங்களுடைய குழந்தைகள் இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிள்ளைகள் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனம் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். குடும்பத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. பணி சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வத்துடனும் இருப்பீங்க. செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். பணியாளர்களினால இருந்து வந்த நெருக்கடிகளும் மாறும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடிகளும் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பலமான நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க, அமைதியாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய செயலுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதன் மூலமாக ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. சேமிப்புகளை நல்லபடியாக பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று நீங்க திடமாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலையில உயர்வும் இருக்கும். மன மகிழ்ச்சியும் உண்டாகும். வீட்டு பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி இருப்பும் அதிகரிக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அக்கறையாகவும் இருப்பீங்க. பணவரவும் இருக்குங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில மேன்மையும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அவசரமாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். பணம் வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். இன்று ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை இழுத்து போட்டும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வியாபாரத்துல வேலையாட்களிடத்துல இருந்து வந்த அதிருப்தியான போக்கும் மாறும். உத்தியோகத்துல மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அவர்களுடைய போக்கிலேயே சென்று விட்டு பிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரணையான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலைபளு அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக சில போட்டிகள்ல எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இதுல வெற்றியும் பெறுவீங்க. காதல் வாழ்க்கை இனிமை நிறைந்ததாகவும் இருக்கும். கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்தும் விடுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று வியாபாரத்துல விவேகத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. விமர்சன பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல மற்றவர்களுடைய கருத்துக்களை நீங்க தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஆலோசனைகளை பெற்று செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்த்த சில பணிகள் தாமதமானாலும் நிறைவும் பெறும். சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விவேகத்துடனும் நடந்து கொள்வதும் நல்லது. இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பணிகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிலையான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று முன்னேற்றமும் இருக்குங்க. வெற்றிகரமாக வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. வேகத்தை காட்டவும் வேண்டாம். பணியில கவனக்குறைவாக மட்டும் இருக்கவும் வேண்டாங்க. பணிகளை எல்லாமே சிறப்பாக மேற்கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் ஏற்படும். உங்கள் பிரியமானவர்களுடைய பேச்சுக்களை கேட்பதற்காக அதிகப்படியான நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. இவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலையில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பிரார்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் நீங்கும். அக்கறையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசு வேலையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று வெளியூர் பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களை அலட்சியப்படுத்தி பேசிவிடவும் வேண்டாம்.
வீட்டு தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய கல்வி செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். சாலைகள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. அரசு விவகாரங்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பார்ப்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழியில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். தாய்மாமனின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நினைத்த சில பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். நண்பர்களுடைய வழியில விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உணர்ச்சி வசமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உடன் இருப்பவர்களினால சில புதிய பாதைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல மறைமுக போட்டிகளையும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுடைய புகழும் கௌரவமும் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்குங்க. நினைத்த சில பணிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல மறைமுக போட்டிகளும் இருக்கும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டி பொறாமைகளும் இருக்குங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று உங்களுடைய நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. அமைதியுடன் இருப்பதும் நல்லது. பணியிட சூழல்கள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். சில தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. அதே சமயத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவுல உங்களிடத்துல காணப்படுகின்ற மாறுபடுகின்ற மனநிலையின் காரணமாக உங்கள் துணை இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல கலகலப்பாக பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். இன்று செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாம். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஏற்றமான நாள் என்றும் கூறலாங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊதிய உயர்வுகளும் இருக்கும். அலுவலகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். காரிய தாமதங்களும் நீங்கும். வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய கண்ணோட்டத்துல தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. செலவுகளினால தடுமாற்றங்களும் ஏற்படலாம். நேரம் தவறாமல் வேலைகளை முடிப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. உணவு விஷயத்துல அலட்சியத்தை காட்டாமல் இருப்பதும் நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காணலாம். வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். வீட்டை அழகுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல மகிழ்ச்சியாக ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பெருந்தன்மையுடனும் நடந்தும் கொள்வீங்க. மற்றவர்களுக்கு நிதி உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்த நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய யோசனைகளை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. தங்களுடைய பிடிவாதமான போக்கினை மாற்றிக்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். பணியாளர்களினால உற்சாகமும் உண்டாகும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குழந்தைகளுடைய வழியில விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல சில புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சேமிப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. அன்புடனும் அனுசரணையுடனும் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க.
திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும், விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். உங்களிடத்துல உறுதியும் தைரியமும் நிறைந்து காணப்படும். சக பணியாளர்களுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. இருவரும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. என்ற ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. சில நல்ல விஷயங்களையும் செய்வீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தொழில்நுட்பத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இதன் மூலமாக வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்களுக்கு எதிராக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். பொருளாதாரத்துல ஓரளவிற்கு பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. வரவுக்கு தகுந்த செலவு செய்வதும் நல்லது. எதிரிகளாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. மேன்மையும் உண்டாகும். எந்த தடையையும் தாண்டி செல்லக்கூடிய உறுதியுடனும் இருப்பீங்க. கணக்கு போட்டு செலவு செய்வதும் நல்லது. மன சங்கடங்களும் நீங்கும். நல்ல தூக்கம் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன தடைகளும் இருக்கும். அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம் என்று ஆடம்பர செலவுகள் செய்யவும் வேண்டாங்க. கடந்த காலத்துல ஏற்பட்டு இருந்த சுகமான அனுபவங்களை இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் இடத்துல பாசமுறையும் பொழிவீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகளுடைய முக்கியமான அறிவுரைகளையும் பெறுவீங்க. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு குடும்பம் தொடர்பான பணிகளுக்காக அலைச்சல்களும் இருக்கும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பிற்பகலுக்கு மேல உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் இருப்பவர்களினால பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். வீடு வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. பிடிவாதமாக செயல்படுவதை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல இடமாற்றங்களையும் செய்வீங்க. மற்றவர்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகள்ல தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. ஊக்கத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தனிப்பட்ட செயல்பாடுகள்ல தலையிடவும் வேண்டாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய பிடிவாதமான போக்கினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல காணப்படுகின்ற நம்பிக்கையின் காரணமாக வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. முயற்சிகள்ல உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில சிறந்து விளங்குவீங்க. உங்களிடத்துல மறைந்து இருக்கின்ற திறமைகளை கண்டெடுத்து வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அக்கறையுடனும் இருப்பீங்க. நெருங்கிய நண்பர்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று போதிய அளவு பணமும் கையில இருக்கும். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு சுதந்திரமாகவும் உணர்வீங்க. என்று திருப்தியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உறுதியுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரலங்க. உங்களை பற்றி அவதூறாக பேசியவர்கள் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன நிம்மதியும் உண்டாகும். நம்பிக்கையும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில எதிர்பாராத லாபமும் இருக்கும். வியாபாரத்துல வருமானத்தையும் பார்த்து விடலாம். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் உயரும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க என்று ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
நீங்கள் நினைத்த செய்திகளும் வந்து சேருங்க. நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. விளைவுகளை எதிர்பார்க்காமல் சில காரியங்கள்ல இறங்கவும் செய்வீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வரவு செலவுகளை அறிந்து செய்வதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அறிவுபூர்வமாக செயல்படுவதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அலுவலகத்துல நிம்மதியும் உண்டாகும். புதிய பாதைகள் தென்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் பொறுமையாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். சற்று கவனமாகவும் இருங்க. உறவினர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். மனதில புதுவிதமான தேடல்களும் உருவாகும். வர்த்தக பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. காப்பீடு தொடர்பான வகைகள்ல ஆதாயமும் உண்டாகும். தனம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். சேமிப்புகள்ல கவனமாகவும் இருங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். என்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.